அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். ஏஎன்எஸ் கருத்து கணிப்பில் திமுக 180, அதிமுக 50. CNN நியூஸ் 18 ஓட்டர் வைப்ஸ் போன்ற கருத்து கணிப்புகளிலும் திமுகவே ஆட்சி அமைக்கும். வரும் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சி தமிழகத்தில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என தினசரி ஒரு நாளிதழ் கருத்து கணிப்புகளை வெளியிட்டு வருகிறது. இதுபோன்ற கருத்து கணிப்புகளில் பெரும்பாலும் திமுக தான் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றுதான் கருத்து கணிப்புகள் அதிக அளவு வந்துள்ளது. தற்பொழுது ஏஎன்எஸ் என்ற கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த கருத்து கணிப்பினுடைய முடிவுகள் அனைத்தும் திமுக கூட்டணிக்கு சாதகமாக உள்ளது. குறிப்பாக திமுக கூட்டணி 180 தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும். மேலும் திமுக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. இதேபோன்று எதிர்க்கட்சியான அதிமுக கூட்டணி 50லிருந்து 54 தொகுதிகளில் வெற்றி பெறலாம் என்று சொல்லப்பட்டு வருகிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலை விட இது 20 தொகுதிகள் குறைவு என்று சொல்லப்பட்டு வருகிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி 75 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது. திமுக கூட்டணி 150க்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது நினைவுக்கு இருக்கலாம். மேலும் புதிதாக கட்சி தொடங்கிய விஜய் அவர்களின் தாவேகா தொகுதியில் 15லிருந்து 18% வாக்குகளை பிரிக்கலாம். நகர்ப்புறங்களில் அதிகமாகவும் கிராமப்புறங்களில் குறைவாகவும் இருக்கும். விஜயால் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. வேண்டுமென்றால் 2லிருந்து 6 தொகுதிகளில் வெற்றி பெறலாம் என அந்த கருத்து கணிப்புகளினுடைய முடிவுகள் தெரிவிக்கிறது. அதே போன்று 4வது அணியாக கூறப்படக்கூடிய நாம் தமிழர் கட்சி கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் குறைவான வாக்குகளைத்தான் பெறும். அதாவது 3லிருந்து 5% வாக்குகளை பெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதே போன்று ஓட்டர்ஸ், CNN நியூஸ் 18, ஓட் வைப்ஸ் போன்ற நிறுவனங்களினுடைய கருத்து கணிப்புகளும் திமுக கூட்டணிக்கு சாதகமாகவே கூறியுள்ளது. அதாவது திமுக கூட்டணி 113லிருந்து 123 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும், அதிமுக கூட்டணி 106லிருந்து 116 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும், விஜய் 2லிருந்து 8 தொகுதிகளில் வெற்றி பெறுவார் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் திமுக கூட்டணிக்கு 40.1% மக்களினுடைய ஆதரவு இருப்பதாகவும், அதிமுக கூட்டணிக்கு 34.1% மக்களினுடைய ஆதரவு இருப்பதாகவும், தாவேகாவுக்கு 14.8%, நாம் தமிழர் கட்சிக்கு 2.7% ஆதரவு இருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. இதேபோன்று யார் அடுத்த முதலமைச்சர் என்ற கேள்விக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு 39.9% பேர் ஆதரவு அளித்துள்ளார்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு 32.7% பேரும், தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு 14.7% பேரும் ஆதரவு அளித்துள்ளார்கள். இந்த வரிசையில் அண்ணாமலை, சீமான் போன்றவர்களும் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதே சமயத்தில் அண்ணாமலை தற்பொழுது இந்த தேர்தலில் போட்டியிடுவாரா என்பது கேள்விக்குறி என்று சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் இதுவரையிலும் தமிழகத்தில் ஆட்சி செய்த முதல்வர்களில் யார் சிறப்பான முதல்வர் என்ற கேள்விக்கு செல்வி ஜெயலலிதாவின் ஆட்சியை மக்கள் பரிந்துரைத்திருக்கிறார்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை விட ஜெயலலிதாவிற்கு அதிக மக்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் தற்பொழுதைய திமுக ஆட்சியில் மிக முக்கிய குற்றச்சாட்டாக கூறப்படுவது பெண் பாதுகாப்பின்மை என 20.1% பேர் வாக்களித்துள்ளார்கள். இதேபோன்று சட்ட ஒழுங்கு பிரச்சனை, போதைப் பொருள், வேலையில்லா திண்டாட்டம் போன்றவை திமுக ஆட்சியில் அதிகரித்து இருப்பதாகவும், இதுதான் திமுகவிற்கு மிகப்பெரிய தலைவலியாக இருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. இவற்றிற்கு அனைத்திற்கும் மேலே சென்றால் திமுக அரசின் அமைச்சர்கள் பல பேர் முன்னுக்கு பின் முரணாகவும் சர்ச்சைகளில் சிக்கும் வகையிலும் தொடர்ந்து பேசி வருவது மிகப்பெரிய பின்னடைவாக திமுக கூட்டணிக்கு பார்க்கப்பட்டு வருகிறது. அதே சமயத்தில் அதிமுக கூட்டணியில் சிறுபான்மையினர்களினுடைய வாக்கு வங்கியை இழக்கும் வகையில் தான் கூட்டணி உள்ளது. பாஜகவை சிறுபான்மையினர்கள் யாருமே ஏற்கக்கூடிய மனநிலையில் இல்லை. இதுதான் அதிமுக கூட்டணிக்கான பின்னடைவு. மேலும் அதிமுகவில் வசீகரமான தலைவர்கள் இல்லை என்பதும் ஒரு குற்றச்சாட்டாக கூறப்பட்டு வருகிறது. மேலும் திமுக மற்றும் அதிமுக என்ற இருபெரும் கட்சிகளினுடைய வாக்கையும் தாவேகா பிரிக்கிறது. அதிலும் குறிப்பாக நகர்ப்புறங்களில் அதிகமாகவும் கிராமப்புறங்களில் குறைவாகவும் பிரிக்கிறது. இன்றளவும் தாவேகா ஒரு வலிமையான கட்டமைப்பை தமிழகம் முழுவதும் உருவாக்கவில்லை. கிராமப்புறங்களில் இன்றளவும் கூட கிளைக்கழகங்கள் உருவாக்கப்படாத பல மாவட்டங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இது தாவேகாவிற்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டு வருகிறது. நன்றி.